ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். ஆண்டவர் இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை கவனிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக ஆக்கிறதுக்காக கல்வாரி சிலுவையில் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 600 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து தம்முடைய ஜீவனை கொடுக்க போகிறார். இப்படி அவருடைய சரீரம் என மனிதருக்காக அடிக்கப்பட வேண்டும், ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து 600 ஆண்டுகளுக்கு முன்பாக வர்ணித்து எப்படியெல்லாம் பாடுபடுவார் என்பதை சொல்கிறார். இங்கே அதை சொல்லும்போது 10ஆம் வசனத்தில் கவனித்து நாங்கள் சொல்கிறாரு, அவர் நமக்காக நொறுக்கப்பட தேவனுக்கு அது பிரியமாக இருந்ததான், அது தேவ சித்தமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு. இவ்வளோ காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு மனுஷனும் புரிந்து கொள்வதுக்கும், இந்த அறிவுள்ள ஒரு நிலையில் நாம் இருப்பதுக்கு, கர்த்தர் நல்லவர் என்கிற அறிவும் அந்த புத்தியும் நமக்கு உண்டாக்க ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, எப்படி இதெல்லாம் தேவன் எனக்கு செஞ்சிருக்கிறதுனால நான் எப்படி தைரியமாக இருக்கலாம். இன்னைக்கு நிறைய நேரம் பாருங்கள், அந்த தைரியம் இல்லாததுனால தான் கர்த்தர் நல்லவரா, அவர் என்ன செய்வார் எது செய்வார், தம்முடைய குமாரனே இப்படி அடித்து நொறுக்குனார்னா நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு நிறைய சந்தேகக்குரிய கேள்விகள்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் வந்து தம்முடைய குமாரனை நொறுக்குனது நம்மை அவர் மீட்டெடுப்பதுக்காக. அவர் வாயை தராமல் இருந்தார்னு 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாயை திறக்காமல் வாய் மூடி கொண்டு இருந்தார். ஏன்? வாயை திறந்து பேச முடியாத தெய்வம் அவர். இயேசுநாதர் பேச முடியாத அளவுக்கு அவ்வளோ என்ன ரொம்ப மோசமான நிலைக்கு போயிட்டார். அவர் வாயை திறக்கலை. வாயை திறக்க முடியும், திறந்திருந்தால் அதிகாரம் அங்கே செயல்பட்டிருக்கும். ஆனாலும் கர்த்தர் வாயை மூடிட்டு இருந்ததுக்கு காரணம் என்ன? நாம் வாயை திறந்து அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் என்பதை அறிந்து தைரியமாய் உரிமை பாராட்டி நாம் சில காரியங்களை அனுபவிப்பதற்காக அவர் அமைதியாக இருந்தார். 3 காரியங்களை இன்றைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர் என்கிற அறிவு நமக்கு வரும்போது 3 விஷயம் நமக்கு ஒன்று தெரியும். என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எனக்கு ஒரு காரியத்தை காட்டுது. என்னன்னா, எனக்கு என்ன மாதிரி ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். இந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு இப்படி பாடுபட்டு இப்படி எனக்காக ஜீவனை கொடுத்தது எதற்காக செஞ்சார்? நான் இன்னும் பயந்துக்கிட்டு தைரியம் இல்லாமல் சந்தேகத்திலே வாழ்கிறதுக்காக அல்ல. ஆண்டவரை குறித்த சந்தேகம், வாழ்க்கையை குறித்த சந்தேகம், நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்து நிறைய சந்தேகங்கள் நமக்கு வந்துடுது பாருங்க. அந்த சந்தேகம் வந்து தைரியம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை. சந்தேகத்தை நம்மை விட்டு அகற்றி நமக்கு தைரியத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் செய்கிற 3 காரியம். ஒன்று, ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு என்ன ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறைய நேரம் நமக்கு என்ன ஆண்டவர் வாய்ப்புகளையும் ஸ்லாக்கியத்தையும் கர்த்தர் ஆக்சஸை நமக்கு என்ன ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, நம்ம எப்படி நம்ம பிரவேசிக்க முடியும், எப்படி ஆண்டவரிடத்தில் நான் அணுக முடியும், ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற காரியங்களை நான் என்னுடையதை ஆக்கிக்கொள்ள அவர் எனக்கு என்ன ஸ்லாக்கியத்தெலாம் உண்டாக்கியிருக்கிறாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறாங்க, சொல்கிறாரு, தைரியமாய் நாம் அவர் அண்டை வரக்கூடிய என்ன அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கிறோமாங்க. வாசிங்க, எபேசியரில் அங்கே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். 3ஆம் அதிகாரம் எபேசியர் 3:12 வாசிப்போமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவரை பற்றும் விசுவாசத்தால், அங்கே பாருங்கள் போட்டிருப்போம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு
தேவனிடத்தில் ஸ்லேரும் சாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசம். எதை விசுவாசிக்கிறேன்? இந்த இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு. அதுதான் நம்ம இந்த ஏசாயா 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார், எப்படியெல்லாம் பாடுபட்டார், எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டார், எதற்கு இதெல்லாம் செஞ்சார். நான் தைரியமாக எனக்கு தேவனை விசுவாசித்து நான் தேவனுக்குள் எனக்கு இருக்கிற ஸ்லாக்கியத்தெல்லாம் நான் அனுபவிப்பதுக்காக ஆண்டவர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற அந்த ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கிற கிறிஸ்தவனாய். நல்ல கவனிங்கள், தேவன் எனக்கு வச்சிருக்கிற ஸ்லாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய தைரியம் வந்துருச்சுன்னா விசுவாசம் வந்துடும். விசுவாசம் இருந்தால் விசுவாசம் எல்லா நன்மையும் நமக்கு கொண்டு வரும். தைரியம் இல்லை, அதனால் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லாததுனால எதுவுமே நடக்க மாட்டுது. நல்ல கவனிங்கள், விசுவாசம்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு அற்புதமான காரியம். நான் ஆண்டவரை விசுவாசிப்பேனா, கர்த்தர் எனக்காக செஞ்சதை நான் விசுவாசிப்பேனா, நிச்சயமாக தைரியம் வந்துடும். தைரியம் வந்த உடனே என்னுடையது எதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரோ அதை என்னுடையதை ஆக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே வரும். எபேசியர் 1 அதிகாரம் வாங்க. போன முறை நம்ம இதை பார்க்கும்போது சில காரியங்களை காண்பித்தேன். எப்படி நம்முடைய மீட்பு ஆண்டவர் எப்படி ஏற்கனவே நமக்காக செய்து வைத்திருக்கிறார், அதை தைரியமாய் நான் அடைவதற்குண்டான ஸ்லாக்கியத்தெல்லாம் நம்ம கவனித்தோம். 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உங்களுக்கு நான் காண்பித்தேன். எப்படி தைரியமாக ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்கள் இது எல்லாமே பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறாரு. நிறைய நேரம் அந்த தைரியம் வர்றதில்லை. எனக்கு ஏற்கனவே கர்த்தர் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, மீட்பை ஏற்கனவே உண்டாக்கி வச்சிருந்தாரு, ஆசீர்வாதத்தை ஏற்கனவே அவர் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த தேவன் எனக்கு செஞ்சிருக்கிறத குறித்து அறிவு வரும்போது தான் தைரியம் வரும். தைரியம் வரும்போது தான் அதை நான் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியம் உள்ள ஒரு மனுஷனாய் மாறுறேன். பாருங்கள், ஜெபமும் பாருங்கள். இப்போ இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் கவனிப்பாங்க. பாருங்கள், 16ஆம் வசனத்திலிருந்து சில வாக்கியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க வரும். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிப்போம். இவ்விதமால் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்கள் ஆகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னது என்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க பாருங்க, பவுல் எப்படி சொல்லி ஜெபம் பண்றாரு பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்க எப்படி ஜெபம் பண்ணணும்? நிறைய பேருக்கு கிறிஸ்தவ பேர் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் மத்தேயு, மார்க்கு, லூக்கு, பவுல், நிறைய பேர் பார்ப்போம். ஆனால் ஜெபம் பண்ணுறதை பாருங்கள், எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். பேருக்கு ஆப்போசிட் ஜெபந்தான். இங்கே பவுல் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லலை. என்னுடைய ஆசீர்வாதத்தை நீர் ஆண்டவரே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீர். அதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய, அதுதான் வாசித்தம் பாருங்கள். 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவுமான தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று. தெளிவையும் என்ன அங்கே சொல்லியிருக்கார்? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற. என்ன ஞானம் வரணும்? எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்குவதற்கு என்னெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற அறிவு நமக்கு வரலனா தைரியமாக நாம் அனுபவிக்க வேண்டிய ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க முடியாமல் இருப்போம்.
ஜெபம் தைரியமான ஜெபமாக இருக்காது. நம்முடைய விசுவாசம் தைரியமுள்ள விசுவாசமாக இருக்காது. சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற நிலை இல்லாமல் தைரியமாக கர்த்தர் எனக்கு இந்த நன்மையை செய்வார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் எனக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் கொடுத்திருக்கிறார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், பிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். இந்த நம்பிக்கையெல்லாம் நமக்கு வரும்போது தான் அங்கே சொல்கிறாரு பாருங்க, 19ஆம் வசனத்தில் பவுல் எப்படி சொல்கிறாரு, இங்கே 17ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறாரு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. 19ஆம் வசனத்தில் வரும்போது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில், நல்ல கவனிங்கள், விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில். அப்படின்னா யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் என்ன எனக்காக செஞ்சிருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி. என்ன விரும்புகிறார்? நான் அறிந்து கொள்ளணும், கர்த்தர் எனக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறார் என்றதை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பிரகாசம் உள்ள கண்கள் எனக்கு திறக்கப்படணும்னு இங்க பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்காக உண்டாக்க வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து கொள்ளும்படி என்னுடைய ஆண்டவரே கண்களை திறக்கணும். நான் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. சிலுவையில் எனக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறீர், என்ன தைரியம் உள்ளவனாய் ஆண்டவரை உம்முடைய நன்மைகள் எல்லாம் நான் உரிமையோடு ஸ்லாக்கியத்தோடு நான் அதை அனுபவிக்க எனக்கு நீர் என்னெல்லாம் வச்சிருக்கிறீர் என்கிற இந்த ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் அருளுகிற ஆவியை நான் ஆண்டவரை உடையவனாக இருக்கணும். இப்படி என்னுடைய மனக்கண்களை நீ பிரகாசம் உள்ள மனக்கண்கள் ஆக்கணும். இந்த விஷயத்தில் என் கண்ணு திறக்கப்படலைன்னா என் ஜெபம் தைரியம் உள்ள ஜெபமாக இருக்காது. அதான் யோவான் சொல்கிறார், உங்கள் இருதயத்தில் தைரியமாய் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருந்து நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவன் அங்கே நமக்கு சொல்கிறார். அப்போ இருதயத்தில் தைரியம் இல்லைன்னா விசுவாசம் இருக்காது, விசுவாசம் இல்லைன்னா எதையுமே நான் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிற எந்த நல்ல காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ரொம்ப முக்கியமானது, நான் தைரியமாக என் இருதயத்தில் நான் அதை விசுவாசித்து ஆண்டவர் எனக்காக அவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மீட்பு, என்னுடைய மனதுக்குள்ள ஆண்டவர் அந்த தெளிவையும் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய அறிவையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு தைரியம் வருது. என்னன்னா, எல்லா காரியத்தையும் நான் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி வச்சிருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களுக்கு நிறைய நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரா? என்ன உங்கள் வாழ்க்கைக்காக, என்ன உங்கள் எதிர்காலத்துக்காக? சந்தேகம் இருக்கா? இதெல்லாம் நடக்குமா, இப்படி ஆகுமா, எப்படி நான் முன்னேறுவேனா? சந்தேகத்தோடு இருக்கிறேன்னா இல்லை, தைரியமாய் சேர முடியும், அதை அனுபவிக்க முடியும். அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்கி கொடுத்துருக்கிறார் என்கிற அந்த தைரியம் இல்லைனா நான் சொல்கிறேன், எதையுமே ஆண்டவர் நமக்காக செய்து வைத்திருக்கிறத அனுபவிக்கவே முடியாது. அப்போ அனுபவிப்பதுக்கு ஆண்டவர் முதலாவது நம்ம காட்டுறாரு என்னன்னா, உனக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்தில் செயல்படுற முதல் காரியம், ஆண்டவர் எனக்காக என்னெல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கிறார்ன்ற அறிவு, தெளிவு, நான் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எனக்கு வரும்போது ஆண்டவர் அதெல்லாம் நான் அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உண்டாக. ரெண்டாவது பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். ரெண்டாவது லூக்கா சுவிசேஷத்தில் நம்ம கவனிக்கிறோம், 5ஆம் அதிகாரம், இயேசுநாதர் அங்கே பேதுருவை சந்திக்கிறார். ரெண்டாவது காரியம் பாருங்க, இந்த தைரியம் நம்ம ஆண்டவர் நமக்காக உண்டாக்கி வைத்திருக்கிற ஸ்லாக்கியங்களை அனுபவிக்க, அதை நம்முடையதாய் நாம் எடுத்து உபயோகப்படுத்த கூடிய அந்த ஆக்சஸை, பிரவேசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குறாரு. ரெண்டாவது, ஆண்டவர் இப்படி எனக்கு வைத்திருக்கிற காரியங்களை தைரியமாக நான் அவர்கிட்ட போய் அதை நான் அனுபவிக்க முடியும்ன்ற ஸ்லாக்கியம் இருக்குன்னு எனக்கு தெரிலனா, பிசாசு ரெண்டாவது நம்மளை ரொம்ப வாட்டி எடுக்கிற ஒரு காரியம்னா, இந்த பாவ உணர்வு, இந்த குற்ற உணர்வுகளை வைத்து
தேவனை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய காரியங்களை செய்வான். நல்லா கவனிக்கணும். அது இப்போ நான் வாஸ்து காட்ட போகிற பகுதியில் நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார், அங்கே பல நன்மைகளை செய்கிறார். ஆனால் இந்த பேதுருவுக்குள்ளே என்ன மாதிரி உணர்வு இருந்துச்சுன்றதை பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள அந்த உணர்வை நம்மளை விட்டு அகற்ற அவர் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்முடைய மீட்பை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் என்ன தொடரக்கூடாதுன்னா, இந்த பாவ உணர்வும் இந்த குற்ற உணர்வுலேயே நான் இருந்துடக்கூடாது. இது என்னை ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர செய்யாது, என்னை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக செஞ்சிடும். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிற காரியத்தில் பலனாயிட்டே இருப்பேனா, ஒரு நாளும் என் வாயை திறந்து கர்த்தர் நல்லவர்னு சொல்லி அதை ருசி பார்க்கக்கூடிய நிலையில் நான் இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஒரு சம்பவம் இங்கே நடக்குது. ஆண்டவர் நம்ம வாசிப்போமா? முதல் வசனத்திலேருந்து வாசிப்போம். எப்படி பேதுரு இங்கே கவனித்து பாருங்கள் என்ன பிரதியுத்தரம் கொடுக்குறான். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். இதை கொஞ்சம் வாசிப்போமே. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோன் உடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. இயேசுநாதர் அங்கே படகை பார்க்குறாரு, மீன் வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க. அந்த படகுல ஏறி உட்கார்ந்தாராம். ஏறி உட்கார்ந்த படகு யாருடைய படகா? நம்ம வாசித்தோம் பாருங்க. அங்கே உட்கார்ந்த படகு யாருடைய படகு? சீமோனுடையதாய் இருந்தது. சீமோனுடைய படகுல உட்கார்றாரு. உட்கார்ந்து அங்கே ஜனங்களுக்கு போதனம் பண்ணுறார், போதிக்கிறார். 4ஆம் வசனம் பாருங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படகுகள் இருந்த கூட்டாளியில் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு, இங்க பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, நினைத்து பார்க்க முடியாது. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். வாழ்நாளில் மீன் பிடிக்காத நாள் ஒன்று இருந்தோன்னா அன்னைக்கு தான் பேதுருக்கு இருந்த ஒரு நாள். மீன் பிடிக்கிறதுல என்ன ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தவர் இப்போ பெரிய தோல்வியில் இருக்கிறாரு. வராரு. ஆண்டவர் இயேசு என்ன பண்ணுறாரு? நன்மை செய்கிறாரா? அவன் படகுல ஏறி உட்கார்ந்து, நல்லா கவனிங்க, என்னைக்கு இயேசு நம்ம படகுல ஏறி உட்கார்றாரோ அன்னைக்கே நம்ம படகை நிரப்புதில் ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறாருன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம படகுல ஏறி உட்காந்துட்டாருன்னா நான் சொல்கிறேன், அதை நிரப்பாமல் வெளியே போகவே மாட்டார். அப்படி தான் செஞ்சார் பேதுருக்கு. அவன் படகுல ஏறி உட்காந்து போதனம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஆழத்தில் தள்ள சொல்கிறாரு, அவனை வலையை போட சொல்கிறாரு. திரளான மீனை பிடிக்கிறான். அவன் படகு பத்தலை, அவன் கூட்டாளி படகை அரைத்து கை காட்டி செய்கை காட்டி வர வைத்து அந்த படகும் அமிழ்ந்து போகத்தக்கதாக திரளான மீன்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட நன்மையை உங்களுக்கு செஞ்ச பிறகு இங்கே பேதுரு சொல்கிற காரியம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே சொல்கிறான் பாருங்க, இவ்வளோ அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆனால் பேதுரு என்ன சொல்கிறான் பாருங்க, 8ஆம் வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு, நல்லா கவனி, என்னை விட்டு. அப்போ உன்னை கவனிங்க, இந்த பாவ உணர்வு, இந்த குற்ற உணர்வு இருக்கும்போது தேவனை விட்டு நாம் போகிறதுக்கு உண்டான உணர்வையும் செய்கையும் அது ஆட்டோமேட்டிக்காக உண்டாக்கும்.
இங்கே அதை தான் பார்க்குறோம். ஆண்டவர் வந்து போதனை பண்ணி ஏறி உட்கார்ந்து அந்த படகுல அவன் கூட பிரயாணம் பண்ணி அவன் படகை வாங்கி உபயோகப்படுத்தினதினால அவன் படகை ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது வெறுமையாக கொடுக்கல, அவன் இதுவரைக்கும் கண்டுராத அளவுக்கு ஆண்டவர் அவன் படகை நிரப்பி அவனை ஆசீர்வதித்து நன்மையை கொடுக்குறாரு. அவன் கண்களை அதை பார்த்த உடனே மிகப்பெரிய அற்புதம், இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்ததே இல்லை, நானும் இந்த கடல்ல தான் மீனை பிடிக்கிறேன், இந்த கடலுக்குள்ள இவ்வளோ மீன் இருக்கா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மீன்களை பிடிக்க வச்சு ஆண்டவர் நன்மை செஞ்ச பிறகு இவ்வளோ நன்மை செஞ்ச ஆண்டவரை பார்த்து சொல்லாமல் என்னை விட்டு போயிடும் ஆண்டவரேன்னு சொல்லாமா? நான் கேட்குறேன், உண்மையால புத்திசாலியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவரே, நீர் வந்து தினந்தோறும் இப்படி நான் மாலையில் உட்காந்து வலையை அலசிட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து என் படகை எடுத்துக்கங்க, என் படகுல உட்காந்துக்குங்க, தினந்தோறும் உமக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், அப்படி தானே சொல்லணும். ஆனால் டெய்லியும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், ஆண்டவரே நீர் வந்திருந்தா என் படகை நீர் போதிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கும், அதுக்கு பிறகு என்னை ஆழத்தில் கொண்டு போய் மீனை பிடிக்க வச்சு திரளான மீனை கொண்டு எனக்கு நீர் என்னை கரை கொண்டு வரோம், இப்படி தானேங்க சொல்லி தினந்தோறும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கணும்? வாரம் ஆண்டவரே, வாரம் ஆண்டவரே, என் கூட ஈரோம் ஆண்டவரே, எனக்கு நன்மை செய்யும் ஆண்டவரே, இப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் அப்படி சொல்லாமல் சொல்கிறான், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போய்விடுன்றான். இவனுக்கு என்ன தெரியல, இவன் பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு தேவன் இவர் தான், இவனை சரியாக்கக்கூடிய ஆண்டவர் இவன் தான், வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஆண்டவர் இவர் தான். எந்த தேவன் ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமோ, எந்த தேவன் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நல்லவன் அவரை தன்னை காண்பித்து அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நல்லதாக்க ஒரு தேவன் வரும்போது பிசாசு நமக்குள்ள உண்டாக்குற இந்த பாவ உணர்வும் குற்ற உணர்வும் என்ன பண்ணோம்னா, நீர் வேணாம் ஆண்டவரே, வேணாம் என்னை விட்டு போயிடும். இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கணும் பாருங்க. இதெல்லாம் இந்த மாதிரி பாவ உணர்வுக்கும் குற்ற உணர்வுக்கும் இடம் கொடுத்து வாழாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்க ஒரே தேவனால முடியும், அதை நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் நமக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு. அவருடைய ரத்தத்தினால இன்னைக்கும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே உடைய ரத்தத்தினால எனக்கு கழுவுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? கழுவாரா கழுவ மாட்டாரா? உங்க பாவ உணர்விலும் உங்க குற்ற உணர்வையும் மாத்திர ஒரு தேவன் அவர்னு தெரிஞ்ச பிறகு அவரை விட்டு போயிடக்கூடாது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய நேரம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியாம இருக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு தடை இருக்கும்னா, தங்களுக்குள்ள இருக்கிற பாவ உணர்வும் குற்ற உணர்வும். ஆண்டவர் என்ன சொல்றோம்? வேணாம் ஆண்டவரே, போயிடும் போயிடும் ஆண்டவரே. ஆண்டவர் பாருங்க, அவனை விட்டு போகிறதுக்காக அவனை தேடி வந்தாரு. அவன் வேணாம் நீர் போக ஆண்டவரே அப்படின்னு சொல்றதுக்காகவா அவனை விட்டு போகிறதுக்காக ஆண்ட வந்தாரா? இல்லை, அவனுக்கு மீனையும் கொடுத்து அவனை ஆண்டவர் என்ன மாத்துறாருன்னா, மனுஷனை பிடிக்கிறவர்களாக உன்னை மாத்துறதுக்காக நான் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்கிறேன்ப்பா, பயப்படாத. அங்கே சொல்கிறார் பாருங்க, 10ஆம் வசனத்தில் பின்பகுதியில் சொல்கிறார், அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, என்னை விட்டு போயிடும் சொல்லாத, நான் தான் உனக்கு வேணும்னு நீ புரிஞ்சிக்கணும். நல்ல கவனிங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை புரிந்து கொள்றதுனால நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆதாயம் என்னன்னா, நான் குற்ற உணர்வோடு வாழ வேண்டியதில்லை, பாவ உணர்வோடு வாழ வேண்டியதில்லை. ஆண்டவிடத்தில் போய் நான் அதை சரி செய்து கொள்ளலாம், என் வாழ்க்கையை நான் உருவாக்கி கொள்ளலாம், என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க, எங்களுடைய மனதுக்குள்ள இருக்கிற எல்லா குற்ற உணர்வுகள், எதெல்லாம் குறித்து குற்ற உணர்வு இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி வாழ்வதற்கான அற்புதமான வழிகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை அறிவோனா, நான் சொல்கிறேன், வாழ்க்கை என்னும் படகு வெறுமையாயிராம நல்ல ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்க்கை என்னும் படகை அவர் நிரப்புகிற நிலையில் கர்த்தர் நம்மளை வைக்கணும். அங்கே பேதுரு சொல்கிறார், வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகு அமுழ்கிற தக்கதாக. அவ்வளோ நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஆனால் இன்றைக்கு நமக்கு உன்னை தெரிந்து கொள்ள வேணும். என்னன்னா, ஆண்டவரே, நீர் எனக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நான் அணுகிறதுக்கு நீர் எனக்கு தைரியத்தை கொடுத்துருக்கிறீர். ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய மனதுக்குள்ள இருக்கிற இந்த குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வு, தேவனை விட்டு நம்ம பின்வாங்கி போகாதபடி, பின்வாங்குற நிலை இருக்கிற மாதிரி எங்கேயாவது தெரிஞ்சா ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என்னை விட்டு போகாதீங்க, என்னை நீர்தான் சுத்தப்படுத்த முடியும், நீர்தான் என்னை ஆண்டவரை கழுவி ஆண்டவரை சுத்திகரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிற. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் பாருங்க, அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. எபிரேயர் 10:22, 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேரக்கடவும், அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசதியாயிராமல் உறுதியாய் இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. நல்லா நீங்கள், துர்மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி, நம்முடைய இருதயம், நமக்குள்ள இருக்கிற எல்லா குற்ற உணர்வு, அந்த துர்மனசாட்சியை சுத்தமாக்கி விசுவாசத்தின் தைரியத்தோடு இருதயம் தைரியமாய் ஆண்டவரிடத்தில் வருவதுக்குண்டான இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகணுங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, யாருக்குள்ளையாவது இங்கே இருக்கிற உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வு இருக்குன்னா, நான் சொல்கிறேன், இந்த ஆண்டவர்கிட்ட தைரியமாக வாங்க. ஐயோ, அந்த ஆண்டவர்கிட்ட வரலாமா, நான் என் குற்ற உணர்வு வச்சுக்கிட்டு என் பாவ உணர்வு வச்சு, நான் சொல்கிறேன், இவர்கிட்ட தைரியமாக வரலாம். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் அந்த குற்ற உணர்விலிருந்து, பாவ உணர்விலிருந்து, அந்த துர்மனசாட்சியை நீக்கி ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிற ஆண்டவர் இவர் ஒருவர் தான். நம்மளை சுத்தமாக்குற தேவன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றேன், இந்த தேவன் என்னை சுத்தமாக்குற ஒரு தேவன். இந்த நல்ல தேவனிடத்தில் நான் வராமல் வர எங்க ஓடுறது? இவரை விட்டுட்டு நான் பின்வாங்கி போனேன்னா எங்க போனாலும் இந்த குற்ற உணர்வும் பாவ உணர்வும் நீங்கிறதுக்கு வழியே கிடையாது. என்ன பிராயச்சித்திரம் ஒரு மனுஷன் செஞ்சாலும் சரி, இவர்கிட்ட வரும்போது தெளிக்கப்பட்ட இயேசுவினுடைய ரத்தம் என் துர்மனசாட்சியெல்லாம் நீக்கி தைரியமாய் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வரவும், நான் விசுவாசமா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அதெல்லாம் வாயினால தைரியமாக அறிக்கை பண்ணி, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை, நன்மைகளை, எப்படி பேதுருவின் படகை நிரப்பினார் அதுபோல் என்னுடைய வாழ்க்கை என்னும் படகை நிரப்புவதற்குண்டான நன்மைகளை நான் விசுவாசித்து குற்ற உணர்வுகளில் நான் விடுதலையாக்கப்பட்டு தேவனிடத்தில் நெருங்கி வருகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும்போது, நான் சொல்கிறேன், தைரியம் வந்துடுது. அந்த தைரியம் வரும்போது விசுவாசம் வேலை செய்கிற அந்த விசுவாசம் எல்லா நன்மையும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும். மூன்றாவது நீங்கள் கவனித்து பாருங்கள். மூன்றாவது லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கவனித்து பாருங்கள். மூன்றாவது என்னென்னா, தைரியம் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிற ஸ்லாக்கியத்தை அனுபவிக்க வைக்குது. தைரியம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, எதை குறித்த தைரியம்? ஆண்டவர் இயேசு எனக்காக என்ன செஞ்சிருக்கிறார்ன்றதை குறித்த தைரியம். கர்த்தர் நல்லவர், அந்த நல்ல தேவன் எனக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார்ன்ற தைரியம் எனக்கு வந்துருச்சுன்னா சேரும் ஸ்லாக்கியத்தை நான் பெறேன். ரெண்டாவது கவனிக்கிறோம், குற்ற உணர்வு, பாவ உணர்வுலேருந்து நான் பின்வாங்கி, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாமல் இந்த ஆண்டவரிடத்தில் நான் கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறேன். மூன்றாவது, நீதிமான் என்கிற அந்த சிந்தனை உள்ளவனாய் நான் தேவனிடத்தில் நெருங்கி வரேன். ரொம்ப முக்கியம் பாருங்க. சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்ற உடனே இந்த குற்ற உணர்வு, இந்த பாவ உணர்வு நீக்கப்பட்ட உடனே மூன்றாவது எனக்கு தைரியத்தை உண்டு பண்ணுகிற காரியம்னா, என்ன கர்த்தர் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார், என் பாவத்தெல்லாம் மன்னித்திருக்கிறார், என்ன அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். அந்த கான்சியஸ், அந்த நீதிமானா நான் இருக்கிறேன்ற அந்த மனசாட்சி
நம்மளை ஆண்டவிடத்தில் அதிகமாக நெருங்கி வர பண்ணுமா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 17ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாருன்னா, அங்கே உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு. உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே பாருங்கள், அந்த 17ஆம் வசனத்தை பின்புறத்தில் அங்கே பரிசேயர்கள் சதிசேயர்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதர் அங்கே போதனம் பண்ணிட்டு இருக்கிறார். போதனம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே பின்புறத்தில் பாருங்கள் 17ஆம் வசனம், அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. நல்லா கவனிங்க, அங்க அற்புதம் செய்கிற வல்லமை வேலை செய்து, அற்புதம் செய்கிற வல்லமை வேலை செய்து அங்க இப்போ ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க, பிணியாளியை கூட்டிட்டு வராங்க. 4 வாலிபர்கள் தூக்கிட்டு வராங்க, அவனை தூக்கிட்டு வராங்க. உள்ள போறதுக்கு வழி இல்லை. இவனை கொண்டு போய் இயேசுநாதர்ட்ட காட்டணும், இவன் பாவம் மன்னிக்கப்படணும், இவனை நீதிமான் ஆக்கி ஆண்டவருடைய வியாதியின் படுக்கையை மாத்துறதுக்கு, இந்த பிணியாளியை சுகமாக்குறதுக்கு ஆண்டவரிடத்தில் எப்படி கொண்டு வரணும்னு கொண்டு வராங்க. பல தடைகள் இருக்கு, உள்ள நுழைய முடியல, வழி இல்லை. எல்லா பக்கமும் ஜனங்கள், திரளான ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த வாலிபர் என்ன பண்றாங்க, இயேசுநாதர் எங்க உட்கார்ந்து அங்க போதனம் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அங்க நம்ம வாசித்தபடியே பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை, சுகமாக்குற வல்லமை விளங்கிட்டு அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் இருந்த பேசிக்கொண்டிருந்த இடத்தின் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கூரையை திறந்து இந்த வாலிபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, படுக்கையில் இருந்த இந்த பிணியாளியை இறக்குறாங்க. இறக்கின உடனே ஆண்டவர் இவங்க விசுவாசத்தெல்லாம் பார்த்து அவனை பார்த்து சொல்கிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நடந்து போன்றார். சுகம் அவனுக்கு உண்டாகுது. கவனிச்சு பாருங்க, பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அங்கே சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அந்த இடத்துல இயேசுநாதன் அவனை பார்த்து சொல்கிறார், இயேசு அவருடைய அந்த இடத்துல கேட்குறாரு பாருங்க, உன் பாவம் உனக்கு 23ஆம் வசனம் நாங்கள் சொல்கிறார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவதோ, எழுந்து நட என்று சொல்லுவதோ எது எளிதுன்னு கேட்குறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, இப்போ ஆண்டவனை சுகமாக்குறாரு, சுகமாய் எல்லாருமே எழுந்து நட போகிறான். இவங்களாம் கேட்குறாங்க, எப்படி இதை செய்கிறது, இவர் இப்படி செய்யலாமா ஓய்வு நாளில், இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் கேட்குறான், அவங்க சிந்தனைக்குள்ளே எழும்புகிற கேள்விகளை அறிந்து ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்கிறது என்ன பெரிய விஷயமா? படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து போன்னு சொன்னது என்ன அது ஒரு பெரிய காரியமா? ஆண்டவர் என்ன காட்டுறாரு, ஒருத்தனை மன்னித்த பிறகு அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவனை ஒரு நல்ல நிலையில் கர்த்தர் அவனுக்கு நல்ல நீதிமான் என்கிற ஒரு எண்ணத்தை, கர்த்தருடைய பிள்ளை. நீதிமான்னா என்ன? நீதிமான்னா ஏதோ ஒரு பெரிய டைட்டில் நினச்சேன். கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த ஃபேமிலிக்குள்ள நம்மளை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாரு, தேவனோடு நம்மளை சரியாக்குறாரு. இந்த காரியத்தெல்லாம் ஆண்டவர் இந்த மனுஷனுக்கு செய்கிறாரு. அங்கே இருக்கிறவங்களுக்கு அதுக்கு புரியலை, கேள்வி கேட்குறாங்க இயேசுநாதரை. ஆனால் ஆண்டவர் அவர்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன செஞ்சார் பாருங்க, அவனை சுகமாக்கி மேலேருந்து கூரையை பிச்சு இறக்கணவனை அந்த படுக்கையை விட்டு எழும்பி நடந்து சுகமாக்கி அவனை சுகப்படுத்தி அனுப்பினார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். நம்மளை குற்றப்படுத்தி அனுப்புகிறவர் அல்ல, நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்தமாக்கி நம்மளை நீதிமான் ஆக்குகிற ஒரு நல்ல தேவனை நம்ம சேவிக்கிறோம். இந்த நல்ல தேவனை நான் ஆராதிக்கிறேன், இந்த நல்ல தேவனை நான் ருசிக்கிறேன்றது எனக்கு புரியலனா, அதை நான் விளங்கி கொள்ளனா, பல காரியங்களில் தேவன் நல்லவர் என்பதை அறிக்கை பண்ணாமல், ஆண்டவர் செஞ்சிருக்கிற நன்மையை ருசி பார்க்காம, வாழ்க்கையை வெறுமையாக்கி, வாழ்க்கையை ஒரு மாதிரி சஞ்சலமாக்கி, வாழ்க்கையை ஒரு மாதிரி விரத்திக்குள்ளே நாம் நடத்தாமல், ஆண்டவர் எனக்கு எல்லா கர்த்தர் வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் குற்ற உணர்வோடு பாவ உணர்வோடு நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டியதில்லை. கர்த்தர் என்னை நீதிமானாக வைத்திருக்கிறார். நான் தேவனிடத்தில் நெருங்கி வர முடியும், நான் தேவனோடு நான் நெருங்கி இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வோடு வாழக்கூடிய ஒரு எண்ணம் வரும்போது நான் சொல்கிறேன், கர்த்தரை அதிகமாக ருசிக்க ஆரம்பிப்பீங்க. ருசிக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாயில் ஒரு வார்த்தை வரும், என்னன்னா கர்த்தர் நல்லவர் என்பதை
ருசித்து பார்க்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடி நீங்களும் நானும் பாக்கியவான்களாய் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்கிறவர்களாய், என்னென்ன துன்பங்கள் கஷ்டங்கள் வழியாய் நாம் வரும்போது இன்னைக்கு ஆண்டவர் காட்டின இந்த 3 காரியங்களை சிந்தித்துப்பார். அந்த தைரியம் இருக்கா? கர்த்தர் எனக்காக உண்டாக்கி வச்சிருக்கிறத போய் தைரியமாக எடுக்கிற ஸ்லாக்கியத்தை, அந்த உள்ள அணுகக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரே, அந்த தைரியம் எனக்கு இருக்கா? இல்லை சந்தேகத்திலே இருக்கிறேனா? இல்லை எனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வு, பாவ உணர்வு, தேவனை விட்டு விலகி போகக்கூடிய காரியத்தை செய்தா, அல்லது என்னை கர்த்தர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நான் அவர் அண்டே கிட்டி சேருகிற ஒரு நிலையை கர்த்தர் எனக்கு உண்டாக்குறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவமாய் மாற்றும் போது நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே நம்ம வாயத்திலிருந்து சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள இன்றைக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் ஸ்லாக்கியத்தெல்லாம் நாங்கள் அனுபவிக்க ஆண்டவரே ஞானத்தையும் தெளிவையும் அருளுகிற ஆவிய எங்களுக்குள்ள நீர் உண்டாக்குற இந்த வசனத்தின் மூலமாய், நீர் நல்லவர் என்பதை நாங்கள் கேட்பதன் மூலமாய் எங்களுக்கு ஒரு தைரியம் வருது. நான் கர்த்தரிடத்தில் தைரியமாய் சேர முடியும். அவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விடுதலை, என்னுடைய ஜெபம், ஆண்டவரிடத்தில் உரிமையாய் நான் கேட்கக்கூடிய காரியங்களை கேட்டு நான் பெற்று வாழ முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டாக்குதே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிற எல்லா குற்ற உணர்வு, பாவ உணர்வுகளிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் எங்களை நீர் நீதிமான் ஆக்கியிருக்கிறீர் என்கிற தைரியத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் நெருங்கி இருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவித்து வாழ, எப்பேற்பட்ட கட்டுகளையும் எப்பேற்பட்ட வியாதியையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீர் எங்களை விடுவித்து எங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ருசி பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இங்கே வந்து கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் திரும்பி போகும்போது வாழ்க்கையின் சூழ்நிலையில் கர்த்தர் நல்லவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நம்பட்டும். ஆண்டவரே, அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அனுபவித்து தைரியமாய் எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நீர் உண்டாக்கி வைத்திருக்கும் சகல நன்மைகளையும் அவர்கள் ஆண்டவரை அனுபவிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீர் உண்டாக்கி கொடுத்திருக்கிறீர் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகமாய் நெருங்கி இருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை உம்மை விட்டு பிரிக்கிற, எங்களை உம்மை விட்டு தூரமாக்குற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி போட்டு நாங்கள் உம்மிடத்தில் அதிகமாய் நெருங்கி இருக்கிற அந்த நிலையில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நீர் நாங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவரே எங்களை போதித்து நடத்துகிற எங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என்னென்ன குறைவுகளில் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அந்த குறைவெல்லாம் நீக்கி ஆண்டவரே உம்முடைய நன்மையினால, உம்முடைய ஆசீர்வாதத்தினால, உம்முடைய விடுதலையினால, உம்முடைய சுகத்தினால, உம்முடைய பலத்தினால எங்களை நீர் இடைக்கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமான கரத்தில் எங்கள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்கிற ஆண்டவர் அந்த சிந்தனை உண்டாக்கட்டும். ஆண்டவரே உம்மை குறித்து இருக்கிற எல்லா சந்தேகங்களும் வெளியேறட்டும். எல்லா அவிசுவாசங்களும் எங்களை விட்டு விலகி போகட்டும். ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களை பலப்படுத்தும். எங்களை உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய தேவன் எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய், உம்மிடத்தில் நெருங்கி இருக்கிற பிள்ளைகளாய், நீதிமான்களாய் ஆண்டவரே நாங்கள் போகிற இடத்திலெல்லாம் உம்மை காண்பிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எல்லா ஆண்டவரே தேவைகளையும் நீ தொடர்ந்து எங்களுக்கு சந்தித்து எங்களை பலப்படுத்தி நடத்தும். உம்முடைய நன்மையான கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு என்னென்ன காரியத்தோடு உம்முடைய சமூகத்தில் சொல்ல வந்தார்களோ அதில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை நீர் விசாரித்து விடுதலை பண்ணி
சமாதானத்தோடு தைரியத்தோடு ஆண்டவரே தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து கர்த்தரிடத்தில் உள்ள எல்லா நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் குறித்திருக்கிற உரிமையோடு அவர்கள் உபயோகப்படுத்த ஆண்டவரை உம்மை விட்டு விலகி போகாதபடி தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ள ஆண்டவரை ஸ்திரப்பட்டு வாழ கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் போய் செய்கிற எல்லா வேலைகளிலும் அவருடைய குடும்பத்திலும் அவர்களுடைய பிரயாணங்களிலும் கர்த்தர் நீர் கூட இருந்து ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தி செல்லும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே.